ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி வந்து ஒரு கோல்ட் ஷாப்பிங் தாங்க பண்ணியிருந்தோம். இது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வருஷம் வைக்கணும். ஆக்சுவலாக வந்து நகை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஒரு இடம் வாங்குறதுக்காக எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டோம். ஒரு சிலர் வச்சாச்சு. ஆல்ரெடி நான் அந்த வீடியோவுமே போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து நம்ம நகை வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே சேவிங்ஸுங்க. அதையே நான் இப்போ தான் வந்து உணர்ந்தேன். ஏன்னா வந்து இது வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயங்கள். இது நான் யாருக்கும் அட்வைஸும் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு காயினாக வந்து சேர்த்து வச்சுக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்னும் போது நம்ம யார்கிட்டயாச்சும் போய் ஹெல்ப்புக்கு ₹1 ₹2 கேட்டோம்னா கண்டிப்பாக யாருமே தரமாட்டாங்க. அது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, கொடுக்கவே மாட்டாங்க. அது ஏன் வந்து அமௌண்ட்டு தான் முக்கியம், மனிதர்கள் முக்கியம் அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்க மாட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்ப்புக்கு யார் எந்த ஹெல்ப் பண்ணாலும் அவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும். நான் கண்டிப்பாக நினச்சி பார்ப்பேன். நமக்கு ஹெல்ப் பண்ணலன்றதுக்காக யாரையும் வெறுக்கவும் முடியாது. நம்ம வந்து கொஞ்சமாவது ஓரளவுக்கு சுயநலமாக இருந்து நமக்குன்னு சில சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நினச்சிக்கிட்டேன். அந்த விஷயம் செய்யும்போது ரொம்பவே கஷ்டத்தை தாண்டி வந்து அந்த விஷயத்தை வந்து நாங்கள் முடித்து சாதித்து வச்சுருக்கோம். யார்கிட்டையும் ₹1 கடன் வாங்காமல். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் தான் வந்து ஹெல்ப் பண்ணாரு. மனிதருக்கு வந்து ₹1 யார்கிட்டையும் வந்து கேட்டோம், ஆனால் வந்து கொடுக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் வந்து என்னோடய பர்சனலான விஷயத்த நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணி வைங்க. அது கண்டிப்பாக அது மட்டும்தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒட்டின ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, அண்ணன், தம்பி, தங்கச்சி யாருமே வந்து கண்டிப்பாக வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இதை மனசில் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு செய்கிறதா இருந்தாலுமே வந்து நமக்கு செஞ்சாங்கன்னா திருப்பி செய்யுங்க, செய்யலைன்னா செய்யாதீங்க. ஏன்னா கடன் வாங்கி யாருக்கும் எதுவும் செய்யணுன்னு அவசியமும் கிடையாது. இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து வருஷம் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம திரும்ப செஞ்சு தான் ஆகணும். நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நமக்கு செஞ்சவங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து 2 கிராம்ஸ் 30 மில்லி சம்திங் அந்த மாதிரி தான். பார்க்க நல்லா பார்வையாக இருந்துச்சு. அதனால் வந்து இந்த டிசைன் வந்து எனக்குமே பிடிச்சிருந்தது, எடுத்துக்கிட்டோம். காதுக்கு நல்ல நிரம்பாக இருக்கும், யார் போட்டாலுமே. பெரியவங்களாக இருந்தாலும் போட்டுக்கலாம், சின்னவங்களாக இருந்தாலும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைனு, கீழே எல்லாமே முத்து முத்தாக தொங்குறது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. என்னோடய கருத்து யாருக்காவது பிடிச்சிருந்தா அதை மனசில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இப்போ அதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறது தான். நம்ம ஒருத்தவங்க செஞ்சால் அவங்க நம்ம திருப்பி செய்வாங்கன்னு தான் யாராக இருந்தாலும் செய்வாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது, யாரும் செய்கிறது கிடையாது. அதை வரிசையாக வச்சுட்டு போயிடுறாங்க. கோல்டு ரேட்டு கூட ஏறிக்கிட்டே போகிறதுனால இப்போ செஞ்சாலும் எல்லாருக்குமே செய்ய கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதனால் யாருக்காக இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. நமக்கு நம்மளே சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது, நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறத விட. அதுதான் வந்து இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, பசங்களை படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் நம்ம யார்கிட்டையும் போய் நிற்காமல் நம்மளோட திங்ஸை வச்சே நம்ம வந்து நம்ம மரியாதை காப்பாற்றிக்கலாம். நம்ம என்ன தான் வந்து வசதி வாய்ப்போடு இருந்தாலுமே சரி, நம்ம யார்கிட்டயாச்சும் ₹1 கடன் கேட்டாலுமே நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும். எந்த காரணத்து கொண்டும் அதை வந்து நம்ம குறையாமல் பார்த்துக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சால் வந்து இந்த மந்த்லி சீட் வந்து போட்டு வைங்க. 2000 3000 அந்தமாரி கை கெட்டந்து எதனா போட்டு வைங்க. அது மூலயமா வர சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த கம்மலே வந்து அந்த மாதிரி எங்கள் அம்மா போட்டு வச்சு இருந்து தான் அவங்க எடுத்து இப்போ வந்து செய்கிறாங்க. அது நமக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஏதோ செஞ்சவங்களுக்கு திருப்பி செய்கிறதுக்காவது யூஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நமக்கு நம்மளே சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. மற்றவங்களுக்கு செய்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. செஞ்சவங்களுக்கு திருப்பி செஞ்சிடுறது ரொம்ப நல்லது. அந்த இடம் வாங்குறதுக்கும் நாங்களுமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு யார்கிட்டயும் ஹெல்ப்பு கேட்டோம். ஆனால் ஒருத்தர் கூட கண்டிப்பாக செய்யவே இல்லைங்க. கடவுள் அருளால் ஏதோ முட்டி மோதி வந்து
அந்த லேண்டை வந்து வாங்கிட்டோம். இது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இடம் வாங்குறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. அதுவும் நம்மளோட சேவிங்ஸ் வச்சு செய்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயம் என்னால் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு யாராவது சொன்னால் அதை நான் கண்டிப்பாக எப்படியாவது அச்சீவ் பண்ணி காட்டணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி தான் இதுவும். எங்களால் முடியாதுன்னு நினச்சவங்க முன்னாடி வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுருக்கோம். இதை ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு. இந்த மாதிரி வந்து நீங்களும் எதனா வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சேவிங்ஸ் பண்ணி வைங்க. பண்ணி வச்சா அது மட்டும்தான் ஹெல்ப்பாக இருக்கும். யார்கிட்டயா கடன் வாங்கிக்கலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா தயவுசெய்து அந்த எண்ணத்தை விட்டுருங்க. யாருமே தரமாட்டாங்க. லோன் ஏதாவது போட்டு அந்த மாதிரி தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த கமல் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.